அனைவருக்கும் வணக்கம். கதைகள் சூழ் உலகில் நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது வீரயுக நாயகன் வேள்பாரி. வீரயுக நாயகன் வேள்பாரி அத்தியாயம் 111. புத்தகம் வச்சிருக்கிற அனைவருக்குமே தெரியும், இதுதான் வீரயுக நாயகன் வேள்பாரியோட இறுதி அத்தியாயம். இறுதி அத்தியாயத்தை கொஞ்சம் சிறப்பாக பார்க்கலாம் வாங்க. கருங்கிளி தலைமையில பறக்க பாரி ஜெயிச்சு வெற்றி கொண்டு திரும்புறதோட 110 முடிச்சிருந்தோம். இன்னைக்கு முழு நிலவு நாள். கொற்றவையோட கூத்துக்களத்தை நோக்கி பரம்பு மக்கள் குவிய ஆரம்பிச்சிட்டாங்க. எவ்வளவு பெரிய வெற்றி இது! வெற்றி முடிஞ்சதோ என்ன விழா நடக்கும்னு நம்ம பார்த்தோம். குருதியாட்டு விழா. போரோட இழப்புகளை வெற்றியோட மகிழ்வு கொண்டு அப்படியே மேவுறதுக்காக இருக்கிற ஒரு விழா. போர் தெய்வமான கொற்றவை தன்னோட பசியை ஆறி மகிழ்ந்திருப்பா. அவளோட மகிழ்வை பரம்பு நாட்டு பெண்களோட மகிழ்வா மாத்துறதுக்காக இப்படி ஒரு திருவிழா. மூவேந்தர்களுக்கு எதிராக போர் முதல்ல ஆரம்பிச்சாங்க இல்லையா? அப்போ கொற்றவைக்கு என்ன விழா நடந்ததுன்னு ஞாபகம் இருக்கா? நீராட்டு விழான்னு ஒன்று நடந்தது. அந்த விழா அப்போ என்னாச்சு? நிறைசூல்காரியோட வயிற்றுல இருக்கிற கருவுக்கு வாக்களிச்சா கொற்றவை. இந்த மண்ணை அடுத்த தலைமுறைக்கு நான் காத்து கொடுப்பேன் அப்படின்னு அவ சொன்ன சொல் இன்னைக்கு மலர்ந்திருக்கு. வாக்க காத்து அழிச்ச கொற்றவைக்கு நன்றி சொல்ற பெருவிழா இது. இழப்பையும் வலியையும் கண்ணீரையும் கடந்தா மட்டும்தான் மேடேறி நன்றி சொல்ல முடியும். இந்த காடு காக்கப்பட்டது, இப்பரம்பு காக்கப்பட்டது, நிலம் முழுக்க காக்கப்பட்டதோட அடையாளமா இன்னைக்கு சிலிர்த்து நிற்கிது. இவ்வளவும் காக்கப்பட்ட நிலைமையில தன்னோட இழப்பை மட்டுமே நினைச்சு வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்க முடியாது. இந்த காப்புக்கானது தான் அந்த இழப்பு. அதனால இழப்பை தன்னுள்ள இருந்து பிச்சு எடுக்கிறதும், பிச்சு எடுத்த இடத்துல பக்கு அப்படியே மேவணும் அப்படின்னா புது தோல் பரவி விரியணும். இது எல்லாமே தேவைதான். வீரர்களோட குருதியில் தோய்ந்த துணிகள் தீபங்களில் திரியா எரிஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. பந்தங்களில் ஒளி வீசிக்கிட்டு இருந்துச்சு. எரிஞ்சு மறையிறது, ஒளிர்ந்து அடங்குறது தானே வாழ்வு. எப்பவுமே இருளை விளக்கத்தான் முடியும், அழிக்க முடியாது. ஒளி கொண்டு கண்டு அறியப்படுற உண்மை அதுதான். அதே மாதிரி தான் மரணமும். கொற்றவையோட கூத்துக்களம் நோக்கி வழி எங்கும் தீபங்கள் ஏற்றி வச்சுருந்தாங்க. எல்லாமே ஒளி வீசுகிற வீர நினைவுகள். சுடரை தொட்டு வணங்கிக்கிட்டே கூட்டம் கூட்டமாக மக்கள் கூத்துக்களத்தை நோக்கி வந்துக்கிட்டே இருந்தாங்க. பரம்போட அத்தனை ஊர்கள்லேருந்து சார சாரையாக வந்துக்கிட்டு இருக்காங்க. குருதியாட்டு விழாவை தொடங்கிறது மட்டும்தான் இன்னைக்கு. அது என்னைக்கு முடியும் அப்படின்னலாம் யாருனாலே கணிக்க முடியாது. காட்டில் எத்தனை வகை கல் இருக்கோ அத்தனையும் குடிச்சு கறி வகைகளை கடிச்சு உண்டு ஆட்டமும் பாட்டமுமா இந்த விழா பல நாட்கள் நீடிக்கும். பரம்போட தென் எல்லையிலிருந்து வட எல்லை வரைக்கும் இருக்கிற ஊர்கள் அத்தனையும் ஒரே நேரத்தில் திரும்ப முடியாதுல்ல. அதனால மக்கள் இரவும் பகலுமா நாள் கணக்கில் வந்துக்கிட்டே தான் இருப்பாங்க. உள்ளங்கையில் பிடிச்சு வச்சிருக்கிற மணல் ஆற்று தண்ணிக்குள்ளே அப்படியே கரைஞ்சு மறையிற மாதிரி விழா மகிழ்வில் கண்ணீர் துளி அதோட போக்கில் அப்படியே மறையும். அந்த கண்ணீர் துளிகள் மறையிற வரைக்கும் குருதியாட்டு விழா தொடரும். கொற்றவையோட கூத்துக்களத்துக்கு நடுவில் வைக்கப்பட்டிருக்கிற ஒரு வட்ட பானையில் நிறை நீர் எப்பவுமே தழும்பி இருக்கும். ஈன்றெடுத்த குழந்தைய அந்த பானை தண்ணியில் அப்படியே மிதக்க விட்டுக்கிட்டே எள் இருக்குல்ல, எள் முனையினால் அதோட மார்பை அப்படியே கீறி துளிர்த்து வர்ற அந்த செங்குருதி அப்படியே தண்ணியில் பரவி இருக்க குழந்தைய அப்படியே வெளியில் எடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் செந்தினையை இந்த குருதியோடு கலந்து வைப்பாங்க. பிள்ளையை ஈன்றெடுத்த தாய் அந்த குருதி சோற்றுனை அப்படியே பிசைஞ்சு கொற்றவைக்கு பலியிடுவா. மறு தலைமுறைக்கு மண்ணையும் மக்களையும் காத்து கொடுத்த கொற்றவைக்கு புதிய மனிதர்கள் குருதியை வச்சு செய்கிற ஒரு நன்றி கடன். முதல்ல இந்த குருதிச்சோறு தான். இந்த குருதிச்சோறு ஊட்டுனதுமே
துணங்கை ஆட்டம் அப்படின்னு ஒன்று ஆரம்பிச்சிடும். போர்த்துணங்கை அப்படிங்கிறது கொற்றவைக்கே உரியது. குறவை ஆட்டம் எப்படி இருக்கும்? ஆணும் பெண்ணும் தழுவி ஆடுற மாதிரி ஒரு ஆட்டம் இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி இது இருக்காது. வெறி கொண்டு மாந்தர் சினந்து ஆடுற வெற்றி கூத்து. துணங்கை கூத்துக்கு என்ன இசைக்கருவினா முழவு. முழவோட ஆணைப்பறையை மட்டும் இணைச்சிக்கலாம், அவ்வளோதான். நல்ல இருள் ஏறின கணத்தில் எவ்வியூரோட மேற்பாறையிலிருந்து மொந்தை கூட முழவம் அப்படிங்கிற இசைக்கருவியை இசைக்க ஆரம்பித்தாங்க. அது எதுக்கு அப்படின்னா, குலநாகினிகள் கூத்துக்களத்தை நோக்கி புறப்பட்டுட்டாங்க அப்படிங்கிறதுக்கான அடையாளம். இந்த துணங்கை ஆட்டம் இதை ஆரம்பிக்கிறப்ப என்ன ஆகும்? நாகினிகள் முன்னால் அப்படியே வெறி கொண்ட பாவைகள் சுழன்று சுழன்று ஆடுவாங்க. அவங்க அணிஞ்சிருக்கிற அந்த மாலைகளில் இருக்கிற மலர்கள் முற்றிலும் உதிர்ந்து விழுகிற வரைக்கும் சுழண்டு சுழண்டு ஆடுவாங்க. எதிரிகளோட கபாலத்தை தூக்கிட்டு சிலர் ஆடிட்டு வருவாங்க. அதுக்கு பேர் கபாலக்கூத்து. கபாலக்கூத்துக்கு முன்னால் மணி முரசம் அப்படிங்கிறது தான் முன்னால் போகும், ஒரு இசைக்கருவி. அது வெற்றியோட உச்ச ஆட்டம். ஒவ்வொரு திசையிலிருந்து ஒவ்வொரு வகையான ஆட்டத்தோட கூத்துக்களத்தை நோக்கி எல்லாருமே வந்துக்கிட்டே இருக்காங்க. பெண்கள் தான் முக்கியமாக. காடு முழுக்க ஒளி சிந்திக்கிட்டு இருந்த முழு நிலவு வரைக்கும் இந்த துணங்கை கூத்து ஆரம்பிக்கிறதுக்கான சத்தம், அந்த முழவு ஒலி முழு நிலவு வரைக்கும் போய் கேட்டுட்டு வந்துச்சான். நள்ளிரவு வரைக்கும் வெறி ஆட்டம் ஆடி வந்துக்கிட்டே இருந்தாங்க மக்கள். மூவேந்தர்களை வென்று முடிச்ச வெற்றி விழாவை ஆடி தீக்கிறதுக்கு எல்லாருக்கும் 2 கால்கள் பத்தலையாம். இப்போ பரம்பு படைகள்லாம் எங்கே இருக்குது அப்படின்னா, நாகக்கரட்டுக்கு மேலே. ஆனால் அதுக்கும் பின்னால் எரளிமேட்டோட குகைகளில் தான் முதுவேலன் இருந்தான். அதுக்கும் மேலே காரமலையோட உச்சி முகட்டுக்கு கொஞ்சம் கீழ்நிலையில் இருந்துக்கிட்டே இந்த பெண்கள் போரை முழுமையாக பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. எப்படி தெரிவாங்க அப்படின்னா, கீழே தட்டியங்காட்டில் போர் செய்கிற பரம்பு வீரர்கள் பொதுப்படையாக தெரிவாங்க. தனித்து இவங்க தான் அப்படின்லாம் கண்டுபிடிக்க முடியாது. அவ்வளவு உயரத்தில் இருந்து பார்க்குறப்ப எந்த ஒருத்தனையும் அடையாளம் கண்டுவிட முடியாத உயரத்திலிருந்து அவங்க போரை பார்த்தாங்க. தட்டியங்காட்டு தாக்குதலோட தன்மை, குளவன் திட்டிலிருந்து பாரி உத்தரவு எழுப்புறது, நாகக்கரட்டிலிருந்து வாரிக்கையின் ஒலிக்குறிப்புகளை அனுப்புறது, இது எல்லாத்தையும் உச்சியிலிருந்து பகலெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. இரவானதும் என்ன நடக்கும்? யாராவது ஒருத்தி ஒப்பாரி பாடலை பாட ஆரம்பிப்பா. அந்த பாடல் பெயர் அடையாளமற்று, உருவ அடையாளமற்று, வீரத்தை மட்டுமே உருவகப்படுத்தி இருக்கும். எதிரிகளை கணக்கே இல்லாமல் கொன்று ஒழிச்ச பரம்பு வீரன் குருதி பெருக மண்ணில் மாண்டு விழுகிறத பற்றின பாடல் அது. அந்த பாடலில் பாடப்படுற வீரன் யாராக வேணாலும் இருக்கலாம். ஏன்னா போரில் என்ன நடக்குது, யார் சாகிறாங்கங்கிறது அவங்களுக்கு தெளிவாக தெரியாது. தன்னோட கணவனாக இருக்கலாம், மகனாக இருக்கலாம், காதலனா, தந்தையா, உடன் பிறந்தவனா, ஒருவேளை இவங்களா இருப்பாங்களோ அப்படிங்கிற எண்ணம் வராதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. எல்லாரும் எல்லாரோட மரணத்தையும் மன அளவில் ஒவ்வொரு இரவுலையும் சுமந்து கடந்து வெளியே வந்துக்கிட்டு இருந்தாங்க. வீரர்களோட குருதி பெண்களோட கைகளில் இரவெல்லாம் படிஞ்சிருந்துச்சு. எவ்வளவு கொடிய தாக்குதல் நடந்தாலும், யார் இறந்தாலும் அவங்களுக்கு விதிக்கப்பட்ட எல்லையை தாண்டி கீழே போகக்கூடாது. கரியனூர் பெரியாத்தா தான் எல்லை காவலா நின்றுக்கிட்டு இருந்தா. இந்த இளவயதுக்காரிகள் சில நேரத்தில் துக்கம் தாங்காமல் நான் போய் பார்க்கணும், நான் போய் பார்க்க போகிறேன் அப்படின்னு துடிச்சு புறப்படுவாங்க. அவங்கள எல்லாத்தையும் தடுக்கணும். காரமலையோட மேல் விளிம்பில் பெண்களோட கண்ணீர் உருள முடியாத ஒரு பெரிய பாறை மாதிரி உருத்தரண்டு இருந்துச்சு. பால் கட்டின மார்பு மாதிரி நீர் கட்டி இருந்தது விழிகள். 6வது நாள் நள்ளிரவு கூவல் குடியினர் எழுப்பின ஓசை அன்னைக்கு மலை முழுக்க எதிரொலிச்சது இல்லையா? 6 நாட்களும் இறந்த யாரோட பெயரையும் பற்றி தெரியாத பெண்கள் இந்த கூவல் குடியினர் சத்தம் மூலமாக தேக்கனோட மறைவை கேட்டு நடுங்கிட்டாங்க.
அது வரைக்கும் யாரையும் எல்லை தாண்ட விடாமல் காத்துக்கிட்டு நின்ன கரியனூர் பெரியாத்தா என்ன பண்ணிட்டா, அன்னைக்கு தலையிலையும் மார்பிலையும் அடிச்சுக்கிட்டு எல்லை தாண்டி இரளிமேட்டை நோக்கி ஓட ஆரம்பிச்சிட்டா. அவளை பிடிச்சி நிப்பாட்டுறது எளிய செயலாக இல்லை யாருக்கும். நாகினிகள் யாருமே இங்கே இல்லை, எல்லாருமே எவ்வியூரில் இருந்தாங்க. இங்கே இருக்கிற யாருனாலையுமே பெரியாத்தாவை கட்டுப்படுத்த முடியலை. தேக்கனோட மரணத்தை தாங்கிக்கிற திடம் பரம்பில் யாருக்கிட்டேயுமே இல்லை. இந்த மலையோட பேர் ஆசான் போர்க்களத்தில் மாண்டாங்கிறத எப்படி நம்புறது? பெண்கள் என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் திணறி போயிருந்தாங்க. இங்கே இருக்கிற பெண்கள் எல்லாத்துக்கும் தாய் நீ. மார்பில் அடித்து நீ கதறுறத இளம் பிள்ளைகளாக எப்படி தாங்குவாங்க? தேக்கன் தெய்வத்துக்கு நிகரானவன். அவனோட மரணத்தை மனிதர்களால் எங்களால் எப்படி தாங்க முடியும்? எங்களுக்கு ஆறுதல் சொல்ல வேண்டிய நீயே எல்லையை தாண்டுனா மற்றவங்களால என்ன செய்ய முடியும்? துக்கத்தை வாயால் சொல்லி துடிச்சு அழு, அதை விடுத்து எல்லை தாண்டி முன்னால் நகர்ந்து போகாத அப்படின்னு எல்லாரும் சொல்லி பார்த்தாங்க. ஆனால் பெரியாத்தாவை யாருனாலே தடுக்கவே முடியலை. இறங்கி போய்கிட்டு இருந்த அவளை நோக்கி இறுதியாக இறங்கி வந்தது ஆதினி. என்ன சொல்லி பெரியாத்தாளை நிறுத்த போறா அப்படின்னு எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருந்தப்ப பக்கத்தில் போய் ஆதினி சொன்னான், மயிலாவுக்கு வலி கூடியிருக்கு, குழந்தை பிறண்டிருக்குன்னு நினைக்கிறேன், வந்து எடுத்துக்கொடு அப்படின்னா. அதிர்ந்து நின்ன பெரியாத்தா அப்படியே கண்ணீரை தொடச்சிக்கிட்டு எல்லாரையும் விலக்கிக்கிட்டு அப்படியே என் மகளே அப்படின்னு சொல்லிட்டு மயிலாவை நோக்கி ஓட ஆரம்பிச்சிட்டா. அப்போ மயிலாவுக்கு இப்போ மகவு பிறந்துருச்சா இல்லையா அப்படின்னு நம்மளுக்கு தெரியணும் இல்லையா? இப்போ விழா நடந்துக்கிட்டு இருக்கு. நிலவோட மஞ்சள் ஒளியில் காடே ஒளிர்ந்துக்கிட்டு இருக்கு. கூத்துக்களத்தை நோக்கி தன்னோட பிஞ்சு மகவை தூக்கிட்டு வர்றா மயிலா. அவளை சுற்றி எண்ணற்ற தோழிகள். ஆனாலும் முன்னால் அவளை நடத்தி கூட்டிகிட்டு வந்தது அங்கவே தான். ஆதினியும் மற்ற பெண்களும் அவளோட வருகை எதிர்பார்த்து கூத்துக்களத்தில் காத்துக்கிட்டு இருந்தாங்க. ஆண்கள் பெண்களுக்கு அப்பால் நின்றுக்கிட்டு இருந்தாங்க. ஒரு விரி பலகை, அதில் நீலன் உட்காந்துருந்தான். காயங்கள் இன்னும் முழுமையாக ஆறலை. நீலனோட வலது பக்கம் கபிலர், இடது பக்கம் முடியன். இவங்களுக்கு பின்னால் உதிரனும் விண்டனும் நின்றுக்கிட்டு இருந்தாங்க. காலம்பன் மற்ற பெரியவர்களோட எதிர் திசையில் உட்காந்துருந்தான். முன்னும் பின்னுமா பரம்பெங்கும் இருந்து வந்த கூட்டம் ஒச்சு கிடக்குது. கூத்துக்களத்தோட நடுவில் இருந்த வட்டப்பானையில் நிறைய நீர் தழும்பிக்கிட்டு இருக்கு. பக்கத்தில் வந்த மயிலா நீருக்குள்ள தன்னோட மகவை மெல்ல உள்ள இறக்குனா. பெண்கள் குலவையிட ஆரம்பிச்சாங்க. பரம்புக்கு ஆசான் தேக்கன் இல்லைல்ல, அதனால முடியன் எந்திரிச்சு வந்தார். விரல் இடுக்கில் இருந்த எள் முனையை கொண்டு மகவோட மார்பில் ஒரு சின்ன கீரல் உருவாக்குனார். குழந்தை அவனை பார்த்து வீறிட்டப்ப அந்த குருதி தண்ணிக்குள்ளே கலந்து இருந்துச்சு. குலவை சத்தம் எங்கேயும் பெருக மகவை அப்படியே பானையிலிருந்து மேலே எடுத்துட்டா மயிலா. உடனே தோழிகள் செந்தினைய கூடையில் கொண்டு வந்தாங்க. அதை 2 கைகள்லையும் அள்ளி அள்ளி குருதி நீரில் அப்படியே கலந்தா. குலவை சத்தம் ரொம்ப கூடிச்சுப்போ. போர்க்களத்தில் இறந்து போனவங்களோட குருதி கொண்டு பிசையப்படுற பலிச்சோறு அது. 4 தடவை கைகளால் அள்ளி போட்டா. 5ஆவது தடவை திணையை அள்ளுறப்ப வேண்டாம் அவ்வளவுதான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட இடத்த நோக்கி போயிட்டான் முடியன். வீரன் ஒவ்வொருத்தனோட குருதியாலையும் ஒவ்வொரு திணையை பிசைஞ்சு கொற்றவைக்கு பலிச்சோறிடுற நிகழ்வு. அதாவது 4 கை திணை, ஒவ்வொரு திணையும் ஒவ்வொரு வீரன். அப்போ அவ்வளவு மரணங்கள் நடந்திருக்கு. இறந்த வீரர்களோட எண்ணிக்கையை கணக்கிட்டு 4 பிடியோட நிப்பாட்டிட்டார் முடியன். பிசைஞ்சு முடிச்சு பலிச்சோரை கொற்றவைக்கு கொடுக்குற சடங்கு ஆரம்பிச்சிச்சு. குருதியாட்டு விழாதோட உச்சத்தை நெருங்குச்சு. கொலவச்சத்தம் மேலும் மேலும் கூடிட்டு இருக்க மயிலா பலிச்சோற்றை எடுத்து கொற்றவையோட அடிவாரத்தில் வீச ஆரம்பிச்சான். வீசின கணம் போர் துணங்கைக்கான முழவோட ஒலி பீரிட்டு எழுந்தது.
குலவை சத்தம், முழவோட சத்தம் எல்லாம் சேர்ந்து இருட்டையும் காட்டையும் மிரட்டின வேலையில் பெண்களோட துணங்கை ஆட்டம் ஆரம்பிச்சது. போர் துணங்கைக்கான ஆட்டத்தில் ஒவ்வொரு பெண்ணாக ஆட ஆரம்பித்தாங்க. அந்த ஆட்டத்துக்கு நடுவுலையே அந்த பலிச்சோற்றை அள்ளி அள்ளி கொற்றவையை நோக்கி வீச ஆரம்பித்தாங்க பெண்கள். புது மகவோட குருதியினால் கொற்றவைக்கு நன்றி சொல்கிறது இது. மனசோட ஆழத்தில் உறைஞ்சு கிடக்கிற துயரத்தோட வலியை பிடுங்கி எறிகிறதுக்கு வலிமை கொண்டு ஆடினாங்க. நேரம் ஆக ஆக முழவோட ஓசையில் காடு நடுங்குச்சு. அதுக்கப்புறம் ஆணைப்பறை முழங்க ஆரம்பிக்க அணங்குகள் இறங்கி ஆட ஆரம்பித்தாங்க. வெறி கொண்டு பாவையர் சுழன்று ஆடினாங்க. இந்த துணங்கை ஆடுற பெண்கள் கிட்ட இருந்து எப்போவுமே விலகி நின்று வணங்குறது தான் மரபு. ஆனால் கூட்டத்தால் முழுமையாக விலகி நிற்க முடியல, திணறிக்கிட்டு இருக்கு. ஏன்னா வந்திருக்கிற பெண்கள் எல்லாருமே ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் ஒவ்வொரு அணங்கு இறங்கி ஆட ஆரம்பிச்சிருச்சு. ஆட்டத்துக்கு ஊட குலநாகினிகள் தனித்து எழுப்புற குலவை ஒலி மேலே எழுந்து வர கூட்டம் இடங்கொடுத்து விலகுது. அந்த ஒலி கேட்டதுலேருந்து இந்த முழவு சத்தமெல்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பித்து அணங்கு இறங்கினவங்களும் அவங்கவுங்க ஆட்டத்தை அப்படியே குறைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பலகையில் உட்காந்துருந்த கபிலர் என்ன நடக்குது, ஏன் குலநாகினிகளோட தனித்த ஒலி கேட்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அப்படி எட்டி பார்க்குறாரு. குலநாகினிகளுக்கு நடுவில் நீராடி மேலெல்லாம் குருதி பூசி வந்துக்கிட்டு இருந்தான் வேள்பாரி. கூட்டத்தோட ஓசை நல்லா குறைஞ்சிருச்சு. அவன் வந்து குத்துக்களத்துக்கு நடுவில் நின்னான். முழவுகளோட ஓசை முழுசா நின்றுச்சு. கபிலர் உட்கார்ந்துருந்தார் இல்லையா, அவருக்கு வந்து அங்கே கூத்துக்களம் அங்கே நடுவில் என்ன நடக்குதுன்னு தெரியல. எழுந்து நின்றுட்டாரு. பாரியோட கையில் வில் இருந்துச்சு. குருதியாட்டு விழாவுக்கு ஏன் வில்லு ஏந்தி வந்திருக்கான் பாரி அப்படிங்கிறது கபிலருக்கு புரியலை. குலநாகினிகள் ஒரு அம்பை எடுத்து பாரி கையில் கொடுத்தாங்க. அந்த அம்போட முனையில் வந்து பூச்சிக்கொடி இருந்தாங்க. அதை வாங்கினான் பாரி. வாங்கின கணம் அவனோட உடம்பு சிலிர்த்து அடங்குச்சு. கண்களை ஒரு கணம் மூடினான். அந்த அம்பு தேக்கன் தனக்குள்ள செலுத்திக்கிட்ட அம்பு. தேக்கனோட நினைவோட கண்களை திறந்தப்போ குருதியோட நிறத்தில் இருந்துச்சு பாரியோட கண்கள். அந்த அம்பை அப்படியே நாணில் பூட்டி இழுத்தான். குலநாகினிகள் குலவச்சத்தை எழுப்புனாங்க. பெண்கள் பேராசான நினச்சி கைகளை உயர்த்தி வணங்கினாங்க. பாரி அம்பை விடுத்தான். கொற்றவை குடிகொண்டிருக்கிற மரக்கூட்டத்துக்குள்ள அம்பு பாஞ்சு மறைஞ்சிருச்சு. ஆசான் தனக்குள்ள செலுத்திக்கிட்ட அம்பை மறுபடியும் தனக்குள்ள செலுத்திக்கிருச்சு பரம்பு. எழுந்த குலவச்சத்தோட இப்போ முழவோட சத்தமும் சேர்ந்துக்கிருச்சு. குலநாகினிகள் அடுத்து வந்து ஒரு மூவிலை வேலை வந்து பாரிக்கிட்ட கொடுத்தாங்க. இப்போ எழுந்த சத்தம் ரொம்ப பல மடங்கு ஆயிடுச்சு. பாரியோட உடம்புல ஒவ்வொரு நரம்பு விசைய கூட்டுச்சு. கண்கள் கலங்குச்சு. ஒரு மாவீரனை போற்றும் கணம் இது. அவனோட நினைவை நெஞ்சில் ஏந்திக்கிட்டு மூவிலை வேலை திருப்பி பிடிச்சு கூத்துக்களத்தோட முன் நிலத்தில் ஓங்கி குத்தி மண்ணுக்குள்ளே இறக்கினான். நிலம் இறங்கின வேலோட கைப்பிடி அதிர்ந்து ஆடிக்கிட்டு இருக்க அதுக்கு பூமாலை சூட்டுனாங்க நாகினிகள். இனி காலம் உள்ள வரைக்கும் நடப்பட்ட மூவிலை வேல் வழியாக வணங்கப்படுவான் இரவாதன். வேலை ஊனுன கணத்தோட அந்த இடம் நிற்க முடியாமல் வெளியேறி கபிலருக்கு பக்கத்தில் வந்து உக்காந்துட்டான் பாரி. துணங்கை ஆட்டம் முன்னக்காட்டிலையும் ரொம்ப வேகமாயிருச்சு. முழவுகள் பேரோசை எழுப்புது. கூட்டம் கூடிக்கிட்டே இருக்கு. துணங்காடின பெண்களை வந்து இரு கைகளையும் வச்சு விலைக்கு தள்ளிக்கிட்டு இருக்காங்க குலநாகினிகள். ஆனாலும் இந்த ஆடுற பெண்கள் எளிதில் நகரமாட்டுறாங்க. சத்தம் போட்டுக்கிட்டே அவங்கள பிடிச்சி தள்ளி இடமமைச்சு கொடுத்தாங்க குலநாகினிகள். அங்கே நடக்கிறத பார்க்குறதுக்கே கூட்டம் முண்டி அடித்து முன்னேறிச்சு. பாரி வந்ததும் உட்கார்ந்த கபிலர் மறுபடியும் இப்போ எந்திரிச்சு நின்று பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு. இளம் பெண் ஒருத்தி வந்து தனியாக ஆடிக்கிட்டு இருக்கா. ஆனால் அந்த துணங்கை ஆடுற மற்ற பெண்கள் மாதிரி ஆவேசமெல்லாம் ஆடலை.
தலையை மட்டும் ஆட்டி ஆட்டி மெல்ல ஆடிக்கிட்டு இருக்கா. அவளுக்கு முன்னால் குலநாயகினிகள் கை குவித்து வேண்டிக்கிட்டு நின்றுக்கிட்டு இருக்காங்க. கபிலருக்கு ஒன்றும் புரியலை. ஒரு பக்கம் பெண்கள் சத்தம் போடுறாங்க, குலவை சத்தம் கூடிக்கிட்டே இருக்குது. ஆடனவ முன்னால் ஒரு பச்சை மண் சிலை ஒன்று வச்சுருந்தாங்க. அப்போ தான் வச்சுருக்காங்க போல், பச்சையாக இருக்குது. அதை பார்த்துக்கிட்டே அந்த பெண் ஆடிக்கிட்டு இருக்கா. எந்த நிலையிலையும் இந்த குலநாயகினிகள் கண்ணீர் சிந்தி கபிலர் பார்த்ததே இல்லை. ஆனால் அவங்க கை குவித்து கண்ணீர் மல்க வேண்டி நின்றுக்கிட்டு இருக்காங்க. கூட்டத்துக்கு நடுவில் அங்கே என்ன நடக்குதுன்னு கபிலருக்கு தெளிவாக தெரியலை. கொஞ்சம் தலையை நிமிர்த்தி எட்டி பார்த்தாரு. குலநாயகினிகளோட வேண்டுதலை ஏற்றுக்கிட்டு அந்த பெண் மண் சிலைக்கு பக்கத்தில் இருந்த எதையோ எடுக்க ஆரம்பிச்சிட்டான். அவள் எடுக்க ஆரம்பிக்கிறப்ப இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு ஒரு பெரிய சத்தம் வருது. அதை எடுத்தவ தன்னோட காதுகளில் அதை அணிஞ்சுக்கிட்டான். அவள் மறுபடியும் தலையை மெல்ல ஆட்ட ஆரம்பிச்சா. பின்புறம் இருந்து பார்த்துக்கிட்டு இருந்த கபிலருக்கு நீண்ட நேரம் கழிச்சு தான் இது புரிஞ்சது. அவ காதில் அணிஞ்சது மகர குழை காதணி. புதிய மண் சிலையில் நினைவினை இறக்கி நடத்தப்பட்ட வழிபாட்டு சடங்கு யாருக்கானது? பொற்சுவைக்கானது. உணர்ந்த கணத்தில் கபிலரோட மேலெல்லாம் அப்படியே வேர்த்து பொங்கிருச்சு. கண்களில் நீர் பெருக கூட்டத்தை விலக்கி சடசடசடன்னு உள்ளே போயிட்டாரு. பெண்கள் மட்டுமே ஆடுற களத்தில் கபிலர் ஏன் உள்ளே நுழையிறாரு அப்படின்னு மற்றவங்க யோசித்து முடிக்கிறதுக்குள்ளே முன்னால் போயிட்டார். மகரக்குழை இரு காது மடல்கள்லையும் தொங்க ஆடிக்கிட்டு இருந்தவளோட முகத்தை பார்த்தாரு. குலவே ஒலியோட நடுவில் அவ கண்களை இறுக்கி மூடிக்கிட்டு இருந்தா. தானும் கண்ணை மூடினார் கபிலர். அவரோட கண்கள்ல இருந்து நீர் பொங்கி வந்துச்சு. மண்டிட்டு அவளோட காலை தொட்டு வணங்கினார் கபிலர். அமர்ந்திருந்த பாரி வேகமாக இப்போ வந்துட்டான் பின்னாலேயே. உயிர் துறக்கிறப்ப தன்னோட மடியில் கிடந்த பொற்சுவையோட காலடியை தொட்டு வணங்கின கபிலர் அன்னைக்கு அந்த இடத்த விட்டு எழ முடியாமல் அப்படியே கிடந்தார். பாரி கையை பிடிச்சி தூக்கினான். மறுபடியும் துணங்கையாட்டம் ஆரம்பிச்சிருச்சு. முழவு சத்தம் கேட்க ஆரம்பிச்சிருச்சு. கபிலர் அழைச்சிட்டு வந்து நீலனுக்கு பக்கத்தில் உட்கார வச்சான் பாரி. உணர்ச்சி கொந்தளிப்பில் இருந்தார் கபிலர். கூட்டத்தில் இருந்த சங்கவை இப்போதான் தந்தையை தேடி வந்தா. பாரி அவளை தூக்கி தனக்கும் கபிலருக்கும் நடுவில் உட்கார வச்சுக்கிட்டான். கபிலரோட கைகள் அப்படியே சங்கவையோட தலையை கோதிச்சு. அவள் இடது பக்கமாக திரும்பி கபிலரை பார்த்து புன்முறுவலோட அவரோட தாடியை சட்டுன்னு வருடிட்டு கூத்துக்களத்தை பார்த்து திரும்பிட்டான். கபிலர் நீண்ட நேரமாக உணர்ச்சி கொந்தளிப்பில் இருந்தார்ல. இப்போ சங்கவை ஒரு புன்முறுவலோடு அவரோட தாடியை சட்டுன்னு வருடி விட்டதுமே அவரோட முகம் கொஞ்சம் மாற ஆரம்பிச்சிருச்சு. சங்கவையோட சின்ன குறும்பு அவரோட மனநிலையை அப்படியே மாற்ற ஆரம்பிச்சது. சின மாந்தர்கள் ஆடுற போர்த்துணங்கை இப்போ இறுதி கட்டத்துக்கு போக போக கபிலருக்கு வாரிக்கையனோட நினப்பு வந்துச்சு. எங்கே வாரிக்கையனை கூத்து ஆரம்பித்ததுலேருந்து பார்க்கவே இல்லையே அப்படின்னு யோசிச்சா, இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்துடுவார் அப்படின்னு சொன்னாங்க. பொழுது நள்ளிரவாக போகுது, பரம்பு நாடே இங்கே இருக்குது, அவர் மட்டும் எங்கே போயிருக்காரு அப்படின்னு கேட்டார். அவரோட முதுவேலனும் சேர்ந்து போயிருக்காங்க அப்படின்னா பாரி. எங்கே அப்படின்னு மட்டும் சொல்லவே இல்லை பாரி. வழக்கமாக அதை புரிஞ்சுக்கிடுவார் கபிலர். ஆனால் இன்றைக்கி இருக்கிற உணர்வு நிலையில் சொற்களோட துல்லியத்துக்கு மேலே பயணிக்கிற நிலைமையில் அவர் இல்லை. வாரிக்கையன் எங்கே தான் போயிருக்காரு பாரி அப்படின்னு கேட்டார் மறுபடியும். 4 ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஒளி வாழ் இறங்கும்ல ஆதிமலையோட பெருங்கடவு, அங்கே போயிருக்காரு அப்படின்னார் பாரி. அங்கே எதுக்கு? இங்கே மாதிரி அங்கேயும் கூத்து நடக்குதா அப்படின்னு கேட்டார் கபிலர். தேக்கனும் இரவாதனும் பொற்சுவையும் நிலை கொள்ள வேண்டிய இடம் இதுதான். ஆனால் திசைவேளர் நிலை கொள்ள வேண்டிய இடம் அதுதானே. அதனால் திசைவேளர் பயன்படுத்தின நாழிகை கோலை எடுத்துட்டு
அங்கே போயிருக்காங்க வாரிக்கையனும் முதுவேலனும் அப்படின்னா பாரி. உறைஞ்சு போன உணர்வு மறுபடியும் வெடிச்சு மேலே எழுறது மாதிரி இருந்துச்சு கபிலருக்கு. சங்கவையை கடந்து பாரியோட தோல் நோக்கி போச்சு கபிலரோட கை. அந்த கையை அப்படியே இறுக்கி பிடிச்சுக்கிட்டான் பாரி. அறம் காக்கிற தெய்வங்கள் எங்கள் நிலத்தை ஆளட்டும், எங்கள் மக்களை ஆளட்டும், எம்மா ஆளட்டும் சொல்லி முடிக்கிறப்ப முழவோட ஒலியோட மறுபடியும் குலவை சத்தம் இணைஞ்சு அனைத்து பெண்களும் பெருங்குலவையை வெளிப்படுத்தியபடி துணங்கை ஆட்டத்தை அப்படியே முடிவுக்கு கொண்டு வந்தாங்க. கள்ளும் மூணும் சேர பாணர் கூத்து தொடங்குற நேரம் நெருங்கிருச்சு. கபிலர் இன்னமும் உணர்வால் இருக்கப்பட்டுக்கிட்டு இருந்தார், மீண்டு வர முடியலை. இந்த பக்கம் கூத்தர்களும் பாணர்களும் களம் புகுறதுக்கு ஆயத்தமாயிட்டாங்க. முழவையெல்லாம் வெளியேற்றிட்டு மற்ற இசைக்கருவிகள் எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டாங்க. கஞ்சத்தாலான கூமுழுவம், கருங்காலியிலான இடக்கை, செங்காலியிலான சல்லியம், வேம்பால செஞ்ச மத்தளம், இது எல்லாத்தையும் கொண்டு இசைவாணர்கள் கூத்துக்களத்தை சுற்றி வட்டம் போட்டு நிற்கிறாங்க. இன்றைக்கி ஏகப்பட்ட பாணர் குழுக்கள் சேர்ந்துருக்கு. துணங்கை கூத்து முடிகிறதுக்கு தான் எல்லாரும் காத்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ எல்லாம் உள்ளே வந்துட்டாங்க. செம்மேளி பாணர் கூட்டத்தோட பேரை சொல்லி உறக்க கத்துனான் நீலன். நீலனோட குரல் கேட்ட கணம் கூத்துக்களம் அப்படியே அமைதியாயிருச்சு. நீலன் என்ன சொல்ல போகிறான் அப்படின்னு கேட்குறதுக்கு எல்லாருக்கும் அப்படி ஒரு ஆவல். கூட்டத்துக்குள்ளே இருந்த மயிலா குழந்தையோட மறுபடியும் முன்னால் எட்டி பார்த்தா. அத்தனை பேரோட பார்வையும் நீலன் மேலே தான் இருந்தது. அவன் திரும்பி கபிலரை பார்த்தான். கலங்கி உறைஞ்சு போயிருந்த கபிலரோட முகம் அப்படியே இருந்துச்சு. ஒரு கணத்தில் இந்த முகத்தை மலரச் செய்கிறதுக்கு என்னால் முடியும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு நீலனோட பார்வை. இப்படி கபிலரை ஒரு பார்வை பார்த்துட்டு பார்வையை விலக்கி பாணனை பார்த்தான். பனையன் மகனே பாடலை பாடுங்க அப்படின்னா. சொன்ன கணம் கூட்டத்தோட பேரொலி விண்ண முட்டுச்சு. கபிலரோட முகம் மறுகணமே மாற ஆரம்பிச்சிருச்சு. வேட்டுவன் பாறையில் கால் வச்ச முதல் நாள் நீலன் சொன்னான்ல, முழு நிலவு நாளில் பனையன் மகனே பாடலை பாடுனா பரம்பு நாடே எழுந்து ஆடுன்னு. நீலன் அன்னைக்கு சொன்ன சொற்கள் நினைவுக்குள்ளேருந்து மேலே எழுந்து வந்தது. குறிஞ்சி நிலத்துக்குரிய தொண்டகச் சிறு பறைய தன்னோட இடுப்பில் கட்டியிருந்த முதுபாணன் கூத்துக்களத்தை வட்டமடிச்சபடி உள்ள நுழைஞ்சான். முழு நிலவு பொழிஞ்சிக்கிட்டு இருந்துச்சு. கூட்டத்தோட ஆரவாரம் பெருக ஆரம்பிச்சிருச்சு. பாணர்கள் எல்லாரும் இசையாலையும் குரலாலையும் இணைய ஆரம்பிச்சிட்டாங்க. பாடல் தொடங்குச்சு. பாடல் தொடங்கின கணத்தில் பரம்பே எழுந்து ஆட ஆரம்பிச்சது. பனையன் மகனே பனையன் மகனே பல்லுயிரோம்பும் பாரிவேளே தினையின் அளவே பிற உயிர் வாடினும் துடித்து காக்கும் தொல்குடி வேந்தே, துடித்து காக்கும் தொல்குடி வேந்தே. நின் பரம்பு நிலமும் படர்ந்த காடும் தவழும் காற்றும் தழலும் வானும் அண்டுவர் தம்மை அணைக்கும் தாய்மடி அளவிலா அன்பை பொழியும் தொல்குடி. பனையன் மகனே பனையன் மகனே பல்லுயிரோம்பும் பாரிவேளே தினையின் அளவே பிற உயிர் வாடினும் துடித்து காக்கும் தொல்குடி வேந்தே, துடித்து காக்கும் தொல்குடி வேந்தே. உனக்கு கோலும் இல்லை குடையும் இல்லை கொடியும் இல்லை முரசும் இல்லை நிகர்பகை இல்லை பழியும் இல்லை நின்னை வெல்வோர் யாரும் இல்லை. பனையன் மகனே பனையன் மகனே பல்லுயிரோம்பும் பாரிவேளே தினையின் அளவே பிற உயிர் வாடினும் துடித்து காக்கும் தொல்குடி வேந்தே, துடித்து காக்கும் தொல்குடி வேந்தே. நீ அழிக்கும் சென்னாய்க்கு ஆழியாவாய் அழியா பகையை ஏற்ற எதிரிகள் சூது செய்யினும் சூழ்ந்து தாக்கினும்
ஏதுமற்றவராய் இழந்தே செல்வர். பனையன் மகனே பனையன் மகனே பல்லுயிரோம்பும் பாரிவேளே தினையினளவே பிற உயிர் வாடினும் துடித்து காக்கும் தொல்குடி வேந்தே துடித்து காக்கும் தொல்குடி வேந்தே. நீ வையை கழிமுக வைப்பூர் எரித்தாய், திரையர் குலத்தை தீதின்றி மீட்டாய். எழுவனாற்றில் இறங்கிய படையை எள்ளப்பூச்சியால் அழித்தே ஒழித்தாய். சிறு காது முயலின் குருதி தோய்த்து பெருவேந்தர்களை நடுக்குறச் செய்தாய். வேளிர் குலத்தின் பாழியை காத்தாய், சேரனை வென்று குதிரைகள் சேர்த்தாய். பனையன் மகனே பனையன் மகனே பல்லுயிரோம்பும் பாரிவேளே தினையினளவே பிற உயிர் வாடினும் துடித்து காக்கும் தொல்குடி வேந்தே துடித்து காக்கும் தொல்குடி வேந்தே. நீயாய் பிறர் மேல் நெல்முனையும் வீசாய், எல்லை கடந்தவர் ஏறி வந்திடின் கொற்றவை களத்தில் வஞ்சினம் உரைப்பாய். செருகளம் வென்று செங்குருதி குளிப்பாய். வேந்தர் படையை வெல்வாய் என்றே கருங்கிளை நிமித்தம் களறிய பின்னரும் போரினை வெறுத்தாய், பொறுமை காத்தாய். நீலனை மீட்கவே நெடும்படை உறுத்தாய். பனையன் மகனே பனையன் மகனே பல்லுயிரோம்பும் பாரிவேளே தினையினளவே பிற உயிர் வாடினும் துடித்து காக்கும் தொல்குடி வேந்தே துடித்து காக்கும் தொல்குடி வேந்தே. நீ முருகன் வள்ளி முடிச்சில் ஒரு கண்ணினி, எவ்வி சோமா இணைப்பில் ஒரு பின்னல் நீ. சூலிவேள் தூதுவை பின்னலின் தொடர்ச்சி நீ, தேக்கனும் பழையனும் விட்டு சென்ற வீரம் நீ. பனையன் மகனே பனையன் மகனே பல்லுயிரோம்பும் பாரிவேளே தினையினளவே பிற உயிர் வாடினும் துடித்து காக்கும் தொல்குடி வேந்தே துடித்து காக்கும் தொல்குடி வேந்தே. பாணர் வந்தால் பாடல் கேட்டும், கூத்தர் ஆடினால் குளிர்மணம் கொண்டும், இல்லை எனாது எல்லாம் வழங்கி பல்லுயிரோம்பும் பாரி வேளே நீ பனை போல் வாழ்க பனை போல் வாழ்க பனை போல் வாழ்க பனை போல் வாழ்க. பனையன் மகனே பனையன் மகனே பல்லுயிரோம்பும் பாரிவேளே தினையினளவே பிற உயிர் வாடினும் துடித்து காக்கும் தொல்குடி வேந்தே துடித்து காக்கும் தொல்குடி வேந்தே. மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம். மிக்க நன்றி. வணக்கம்.